இந்த மாதிரி ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான புளியோதரை நீங்கள் சாப்பிடும்போது உண்மையிலே கோயிலில் சாப்பிட்ட அந்த திருப்தி கிடைக்கும் உங்களுக்கு. வாங்க இதே மாதிரி நம்மளும் பர்ஃபெக்டாக எப்படி இந்த புளியோதரை செய்யலான்னு பார்க்கலாம். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, கடவுளோட அருள் பெறுங்க. இப்போ அந்த புளியோதரை செய்கிறதுக்கு நான் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, மிளகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் உளுந்து பருப்பு எடுத்துக்கிறேன். கூடவே காரத்திற்காக நான் 3 பெரிய சைஸ் பட்டை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம கடாயில் எண்ணெய் இல்லாமல் வெறும் கடாயில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கடலை பருப்பு நல்லா சிவக்கணும், கருகிடக்கூடாது எதுவுமே. ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சு நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கரலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கரலாம். கூடவே கடலை பருப்பு போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்குவோம். இப்போ வேர்க்கடலை போட்டுக்கரலாம். வேர்க்கடலை நல்லா சிவந்து வரட்டும். கண்டிப்பாக வேர்க்கடலை, கடலை பருப்பு எல்லாம் போட்டால் தான் நம்மளுக்கு உண்மையான பர்ஃபெக்ட் டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ புளி கரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்து ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். நம்ம வறுத்து அரைச்சி எடுத்த பொடியை புளிக்கரைசலோடு சேர்த்து கிண்டி விட்டுக்கிடுவோம். நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்க்க மறந்துடாதீங்க. இப்போ நல்லா புளிக்கரைசல் வத்திருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம். இப்போ ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கிற வெறும் சாப்பாட்டில் நம்ம புளிக்கரைசலை போட்டு கிளறி விடணும். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக சூப்பராக நீங்கள் கிளறி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. புளியோதரை சும்மா வேறு லெவலில் டேஸ்ட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சைடிஷாக நீங்கள் எது வேணால் சாப்பிடுங்க.